உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நம்ம பதிவுகள்லாம் பார்க்கிற ஆதரவு தெரிவிக்கிற உலகத்தில் இருக்கும் உலக நாடு கண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றி. எப்பொழுதுமே மனதின் நீளம் வாழ்வின் நீளம். தம்பி வினோத் அடிக்கடி சொல்வேன், மனதின் நீளம் வாழ்வின் நீளம். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகம் ஃபுல்லா போகும். நாம் முதல்ல நம்மளை நம்பணும், அதான் விஷயம். அதற்கு யாருடைய அருள் வேணும்? எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவானுடைய அருள் வேண்டும். என்றுமே நண்பர்களே, குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருட குரு பயிற்சி பத்தி நம்ம பேச போறோம். மே 14 நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருகிறார். இந்த குரு பயிற்சியினால் கொட்டி கொடுக்க போகும் குரு பார்த்தால் அவ்வளவுதான், குறையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையோட இந்த பதிவை தொடங்குறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சனி எப்பொழுதுமே நினைத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இதை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் நம்ம சேனல் தான் சேர்த்துச்சு. அவ்வகையில குரு பார்த்தாச்சு, இனி என்ன குறை? இந்த வார்த்தைகளும் ரீச் ஆகணும். காரணம் என்னன்னா, சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்குவார், ராகு நினைத்தால் வாழ்வில் ஏற்றங்களை தருவார், குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். காரணம் என்னன்னா, விஸ்வாமித்திரர் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஸ்வாமித்திரர் ஒரு சொர்க்கத்தையே படைத்தார், புராணங்கள் சொல்லுகிறது. ஒரு குரு நினைத்தால் தன் வலிமையால் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்க முடியும். அப்போ மிதுனத்தில் வருகின்ற குரு என்பது புதனுடைய வீட்டிற்கு வருகின்ற குரு. புதன்னா யாரு? டிஜிட்டல் கார்டுங்கிறது வேத சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம். இன்னோவேஷன்ஸ், நியூ இன்னோவேஷன்ஸ், புதிய திங்கிங், புதிய பாசிபிலிட்டிஸ். இந்த வருடமே இளைஞர்களுக்கான வருடம், இளமைக்கான வருடம். இளைஞர்களுக்கான வருடம்ங்கிறத விட இளமைக்கான வருடம். என்ன வித்தியாசம்னா, புதுமை சிந்தனைகள் பிறக்க போகிறதே, அப்ப இது இளமைக்கான வருடம் தானே. அப்போ நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ் மிதுனத்துல வருகின்ற குரு தருகிறார். குரு டிஜிட்டல் கார்டு என்பதால் உங்க பிசினஸ் எப்படிலாம் டெவலப் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் குரு சப்போர்ட் பண்ண போறார். இந்த வருடமே எங்கு திரும்பினும் குருவின் பார்வை. காரணம், இந்த கார்னர்ல குரு, இந்த கார்னர்ல சனி, இப்படி ஃபுல்லா ரவுண்டா பாத்துறாங்க, எல்லாரையும் பாத்துறாங்க ஆவரேஜா. அப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. கல்வியில் ஒரு சாதனைகள். பசங்க ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் தாண்டி விர்ச்சுவல் கிளாஸ்ங்கிற லெவலுக்கு, அந்த கிளாஸ்க்குள்ளேயே போய், அதாவது ஒரு மீடியா மாதிரி வரும், அதுக்குள்ளேயே போய் ஆப்பிரிக்கா போய் அந்த சஹாராவிற்கு சென்று பாலைவனத்தை தொட்டு பார்த்து விட்டு திரும்ப போகிறார்கள் மாணவர்கள். விர்ச்சுவலா ஏஐ உலகத்தை ஆட்சி செய்ய போகிறது. இந்த ஒரு வருடம் VR என்று சொல்லக்கூடியதை ஆட்சி செய்ய போகிறது. இந்த வருடமே உங்களுக்கு ஒரு இன்னோவேஷன்ஸ்க்கான வருடமாக இருக்கும். ஆக இந்த குரு பயிற்சி யார் யாருக்கெல்லாம் குபேர வளங்களை தருகிறது, யார் யார் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கிறது? துலாம் ராசிக்காரர்களுக்காகவே இந்த குரு பயிற்சி இருக்கிறது என்று சொல்லலாம். என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உலகத்துல பெரிய சக்தி, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவோம். பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ராஜெக்ட் மணி இல்லைன்னா அவர்களுக்கு இந்த உலகம் இல்லை என்று பொருள். இந்த பணம் என்பது எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வஸ்துவாக கருதப்படுகிறது? இது ஒரு படத்துல கேட்பாங்க, எவ்வளோடா நியூ இயர் பார்ட்டிக்கு? 39,999 ரூபா. மாசம் ஃபுல்லா குடிச்சா எவ்வளோ செலவாகும்? மாதம் ஃபுல்லாக குடிச்சிட்டு டாக்டருக்கு செலவு எல்லாம் சேர்த்து அவ்வளோதாண்டா ஆகும். அதுக்கு போய் இதில் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க சும்மா பெருமைக்கு. சார், இன்னைக்கு நாளுக்கு மேல் தட்டு நடுத்தட்டுன்னு ஒரு இந்த 2 பிரிவு. பணம் இல்லாதனால இவர்களே படும் கஷ்டத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பணம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஒரு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, லிவரை மாற்றணும், என்ன வேணும்? பணம் வேணும். பணம் இருந்தால் லிவரை மாற்றலாம், பணம் இருந்தால் எதை வேணால் மாற்றலாம், ஆளே மாற்றிடலாம். பணம் இருந்தா போதும். சோ பணம் எவ்வளவு பெரிய விஷயம், பொருளாதாரம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். காசு, பணம், துட்டு, மணி. அப்போ அந்த என்ன சொல்றது, அந்த பணம் வருவதற்கான நேரம் உங்களுக்கு தொடங்கிருச்சு. எப்படின்னா, 8ஆம் இடத்துல இருந்த குரு 9ஆம் வீட்டிற்கு சென்று விட்டார். பணம் இல்லைன்னா நமக்கு பயம் வந்துடுது. நம்ம ஒய்ஃப் ஒன்று கேட்குறாங்க, வீட்டுக்கு மெஷ் அடிக்கணும், கொசு கடிக்குது. அது கூட நம்ம வந்து லெட் வி ஹேவ் டு பிளான், வி வில் டிஸ்கஸ். ஆமா, பெரிய கம்பெனி ப்ராஜெக்ட், நம்ம ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி கூட பயப்படுறோம். காரணம் என்னன்னா, அவ்வளவுதான் பணம் இருக்கு, இதுக்குள்ள செலவு பண்ணிக்கணும், மாசத்தை ஓட்டிக்கணுமே.
9ஆம் வீட்டில குரு வரும் பொழுது ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. அப்படின்னா ஊரை விட்டு ஓடி போனவனுக்கு கூட குரு பகவான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அப்போ ஓடி போனவங்களுக்கு எல்லாம் குரு பகவான் ஹெல்ப் பண்ணுவாரா? அவருக்கு வேற வேலை இல்லையா? அப்படி அர்த்தம் கிடையாது. 9ஆம் வீட்டில் குரு என்பது குருவை நம்பி ஊரை விட்டு கூட ஓடி வரலாம் என்று பொருள். 9ஆம் இடத்துக்கு குரு என்ன தருகிறார்? 5ஆம் பார்வையாக ஒன்றை உடம்ப பார்க்கிறார். உடம்புல இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் சரியா. 3ஐ பார்க்கிறார். சகோதர பாவங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கும். 3ஆம் இடம் என்பது முயற்சியை பார்க்கிறார். அடுத்து குரு பகவான் என்ன பார்க்கிறார்? 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? 5ல ராகு இருக்கார். 5ல ராகு என்ன பண்றார்? உங்களுக்கு IVF IUI போன்ற விஷயங்களால, சிறப்பு சிகிச்சைகளால குழந்தை பிறக்கிறதுக்கான அமைப்புகள், அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதை சக்சஸ் பண்ணி தரார். இப்போ IVFலாம் நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே 100% அப்படியே IVF பண்ணா குழந்தை பிறக்கணும் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரை போய் கேட்டு பாருங்க, 40 to 45% தான் சக்சஸ் ரேட் சொல்லுவாங்க. அதுக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணணும்? அது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். பட் அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது பாசிபிலிட்டி ரேட் என்பது அதிகமாகிறது. இந்த புத்திர பிராப்தி என்பது சார் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது ஒரு இன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, யாருக்குமே எதுக்குமே டைம் இல்லை. வீட்டுக்கு வரதே 11 மணிக்கு, காலைல எந்திரிச்சு 4 மணிக்கு போயிடுறாங்க. காலைல எந்திரிச்சு அடுத்த வேலைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போயிடுறாங்க. இதுல சாப்பிட்றதுக்கு நேரம், தூங்குறதுக்கு நேரமே மொத்தமே சேர்த்து 4.5 மணி நேரம் தான். இதுல எங்கிருந்து லவ் பண்றது? ஸோ பெரும்பாலான ரீசன் குழந்தை பிறக்காதுக்கு ஒரே ரீசனே யாரும் லவ் பண்றதுக்கே நேரம் இல்லை. அதான் உண்மை. சண்டே ஒரு நாள் லீவ் என்ஜாய் பண்ணுவேன். சண்டே தான் பேட்டரி ரீசார்ஜிங் டே. காலில இருந்து தூங்க ஆரம்பிச்சு தூங்கிட்டே இருக்கான். ரெஸ்ட் டே அன்னைக்கு. ஸோ குரு பகவான் பார்க்கும்போது சக்சஸ் ரேட் என்பது அதிகமாக. சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள்லாம் சரியாகும். சில பேர் பார்த்தீங்கன்னா சொத்து விஷயத்துல பிராது கொடுத்துருப்பாங்க. சித்தப்பா பெரியப்பா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சரியாகும். குரு பகவானுடைய பார்வையால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். குரு பார்ப்பின், அதான் நம்ம சொல்றது, குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தா எல்லாமே நடந்துடும். 5ஆம் இடத்தை பார்க்கும்போது யோகஸ்தானத்தை பார்க்கிற திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. வீடு வண்டி வாங்குற யோகம், திருமண யோகம், கல்யாண யோகம் எல்லாம் நடக்கும். அது குரு பகவான் பார்த்துட்டா வேற கொஸ்டினே கிடையாது. ஸோ துலாம் ராசிக்காரர்கள் 9ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு அளவற்ற நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது. உடம்ப குரு பார்க்கறதுனால வரக்கூடிய நன்மைகள். அதே 2வது விஷயம் என்ன அப்படின்னா, 3ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய முயற்சியால் கிடைக்கக்கூடிய நன்மை. நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா முயற்சி எப்படி கிளிக் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. நான் இதை பத்தி யோசிக்கும் போது நம்ம நடிப்பு அரக்கனை பத்தி தான் சொல்லணும். நிஜமா சார், நம்ம நடிப்பு அரக்கன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தர்பூசணி வச்சு அப்படி சாப்பிட்டு அப்படி நடிப்புனார். அடாடா அருமை. உண்மையிலேயே கஜினி படத்துல சூர்யா கூட அப்படி பண்ணது ஹிட் ஆச்சான்னு தெரியல. இவர் பண்ணது ஹிட் ஆச்சு. நேரம் குரு பார்த்துட்டாரு. குரு பார்த்தா 9-3 பார்த்துட்டா என்ன பண்ணாலும் ஹிட் ஆகும். அது நம்ம என்ன வேணா விமர்சனம் பண்ணிக்கலாம், ஹிட் ஆச்சா இல்லையா அவ்வளவுதான் மேட்ரு. இன்னைக்கு நடிப்பு அரக்கன்கிற டைட்டில் வேற யாருக்கு இருக்கு? அரக்கனா? ஆமாங்க அரக்கங்க. அப்போ அந்த தர்பூசணி கிங் மாதிரி தான் நிறைய விஷயங்கள் எப்படி ஹிட் ஆச்சுன்னு தெரியாது. விவேக் பண்ண எத்தனையோ காமெடி ஹிட் ஆகவே இல்லை. ஒரே ஒரு காமெடி ஹிட் ஆச்சு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், அது ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா தெரியாது. எப்படி இருந்தனா இப்படி ஆயிடு இன்னைக்கு வரைக்கும் ஹிட். காரணம் என்னன்னா, உங்களுக்கு குரு பார்த்துட்டார். குரு பார்க்கும் போது ஒரு டேக் லைன் கூட ஹிட் ஆகும். அதான் 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுடைய விஷயம். ஒரு முயற்சி தான் போட்டேன் சார். என்ன எடுத்துங்க, நான் சொல்ற வார்த்தை எடுத்து, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். நான் எந்த நாடுகளுக்கு போனாலும் அவங்க சொல்றாங்க, நீங்க தானே அந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். நல்ல வேலை சரின்னு பேர் வைக்க போனாங்க. சோ அப்போ டேக்லைன் உங்களுக்கு குரு பார்த்துட்டா அது ஹிட் ஆயிடும். சோ உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் பிசினஸ் பண்றவங்க டேக்லைனை பாருங்க. டேக்லைன், அம்மா நேர்மன்னா என்னம்மா, நேர்மன்னா ஒரு பேர் சொல்லுவாங்க, அது ஹிட் ஆயிடுச்சு. அது ஒரே விளம்பரம் தான், அது நேர்மன்னா இதுதான், நேர்மன்னா இதுதான் சொல்லிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா அது ஹிட் ஆயிடுச்சு. அப்போ அந்த டேக்லைன், உங்க பிசினஸ்ல இருக்க டேக்லைன் ஹிட் ஆகும், உங்களுடைய கான்செப்ட் ஹிட் ஆகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நேரம். எதையும் சமாளிக்கும் ஆற்றல் பெறக்கூடிய ராசி என்னன்னா உங்க ராசி, அது துலாம் ராசி. துலாம் ராசி நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட ராசிக்காரங்க தான் நீங்க. உண்மையா இருந்தா உயிரையும் கொடுப்பீங்க, தப்பா இருந்தா தட்டி கேட்பீங்க. இல்லைன்னா நான் சொன்னது நீ செஞ்சதுனால நான் உனக்கு சரியான தண்டனையை கொடுத்தேன்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அடுத்து அவங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல்,
மனப்பூர்வமாக உண்மையை அதிகமாக நேசிக்கக்கூடிய ராசினா துலாம் ராசி தான். இது ஏன் இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம்னா, நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் புரியும். என்னென்னா, காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தான அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் மட்டும்தான் உச்சம் பெறார். சனி பகவான் ஈஸியாக ஒரு இடத்த செலக்ட் பண்ண மாட்டார். அவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அவங்க அதுக்கு தக்க நேர்மையானவங்களாக இருக்கணும். அப்போ தான் அவருக்கு பிடிக்கும். நேர்மைக்கு உண்மைக்கும் தான் ஒரு காரகம் கிரகத்துவம் பெற்ற அதிபதியான சனி பகவான் தான். அதாவது நீ கரெக்டாக இருக்கனால உனக்கு நல்ல விஷயம் நடக்கும். நீ தப்பு பண்ணுற, உனக்கு அதற்கான தண்டனையை கொடுப்பேன். இதுதான் சனி பகவானுடைய செயல்பாடு. அப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட நபரே உங்கள் ராசியில் உச்சம் பெற்றார். அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரனுக்கும் அவருக்கும் ஒரு இணைவு உண்டு, ஒரு ஈர்ப்பு உண்டு. ஸோ அந்த அளவுக்கு ஆற்றல் நம்மளுடைய துலாம் ராசினர்களுக்கு எப்போதுமே ஒரு இயக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட இயக்கம் கொண்ட உங்களுக்கு இப்போ கடந்த ஒரு வருட காலமாக போராட்டம், தடையில்லா போராட்டம். அதாவது போராட்டத்தில் கொஞ்சம் அடி பிரேக் விட்டுட்டு ரன்னிங் கொடுத்தா கூட பரவாயில்லன்றலாம். ஆனால் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த நிலைமை தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சு. பல முயற்சி எடுத்திருப்பீங்க. இப்போ நல்லா பாருங்கள், கடந்த காலங்களில் நீங்கள் பல முயற்சி எடுத்திருப்பீங்க. அதில் எல்லாத்துலேயுமே ஃபைனலில் போய் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். பல எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஒரு மார்க்கு 5 மார்க்கு. ஸோ இப்படி லாஸ்ட் பாயிண்டில் போய் உங்களை வேலையில் செலக்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய நிகழ்வு. நிம்மதியாக தூக்கம் வரல. தூக்கம்னா என்னங்கிற ஏக்கத்தில் தான் துலாம் ராசிக்காரங்கள் கடந்த காலத்தில் நகர்ந்திருப்பீங்க. பொருளாதாரத்துக்கு நிறைய தடை வந்திருக்கும். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்தது தசாபுத்தி ரீதியாக இல்லை, கோச்சார ரீதியாக நடந்தது உண்மை என்றால், இந்த கோச்சார பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய தசாபுத்தியை ஓவர்டேக் பண்ண முடியாது. ஆனால் தசாபுத்தி என்ன பண்ணலாம், அது இன்க்ளூடிங் கொண்டு போகலாம். ஸோ உங்களுடைய தசாபுத்தி வலுவாக இல்லாமல் இருந்து இந்த கோச்சார பலன்களும் உங்களுக்கு வலுவாக இல்லாமல் இருந்தால் உறுதியாக பொருளாதார தடை ஏற்பட்டிருக்கும். குடும்ப ஒற்றுமைனா என்னங்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். நிம்மதியாக தூக்கம் இல்லை, நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியல, முயற்சியில் பல தடை என்கிற வார்த்தையை அதிகமாக 1 வருஷம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய தன்மை இருந்திருக்கும். அப்போ இந்த தன்மையை தகத்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமரப்போகிறார். இதில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று வைக்கணும். நம்மகிட்ட வீடியோ அதாவது பல வீடியோ பார்த்துட்டு நம்மகிட்ட கேட்ட ஒரு நேர் கேட்டிருக்காங்க துலாம் ராசிக்காரங்க. சார், ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்கிறாங்களே, அப்போ நாங்கள் ஊரை விட்டு ஓடிடுவோமா? எப்படி ஊரை விட்டு ஓடிடுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க. அப்படி கிடையாதுங்க. பக்குவப்படக்கூடிய ஆற்றல், தன்னுடைய அதாவது தந்தை மேல் அதிக அளவு கடந்த ஆற்றல், ஓகேவா, ஒரு நிலையான தன்மையை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஆற்றல் தான் குரு பகவான் கொடுப்பார். இன்னொரு விஷயம், 9ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தா நீங்கள் கொஞ்சம் ஓடி போகிறது எப்படின்னா, வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புலாம் உண்டு. இப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறணும். அதே போல் அமர்ந்த இடத்தை விட குரு பகவானை பொறுத்து எப்பயுமே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலன் அதிகம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசிக்கு 9ல் உட்காந்துருக்காருங்கிறது உண்மை. 9ல் அமர்ந்து என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசியை பார்க்காருல. எங்க 5ஆம் பார்வை தாங்க மிகப்பெரிய விசேஷ பார்வை. 5ஆம் பார்வை அதாவது குரு குழந்தைய பார்க்குற மாதிரி நம்மளை பார்ப்பாரு. அப்போ துலாம் ராசியை அப்படியே அன்பாக பார்க்கும்பொழுது அனைத்து விஷயங்களும் நம்ம சொன்ன தடைகள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தடைகளை தகத்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார், முன்னேறக்கூடிய ஆற்றலை கொடுப்பார், தங்க நகைகள் வாங்குவதற்கான அற்புதமான சூழ்நிலையை கொடுப்பார், ஆண் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், உறுதியாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அதே போல் குழந்தைகள் மூலமாக நிறைய பிரச்சனை, நிறைய அழுத்தம், போராட்டம். என் குழந்தைய நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க. நான் என் குழந்தைய துலாம் ராசிக்காரங்க அவங்க குழந்தைய பக்குவமாக வளர்த்துருப்பாங்க, பாசமாக வளர்த்துருப்பாங்க, உயிருக்குயிராக பாசமாக வளர்த்துருப்பாங்க. ஆனால் அந்த பாசத்தை புரியாமல் இந்த 2.5 வருஷமாக அவங்க குழந்தைகள் நிறைய கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அவங்கள அறியாமே நிறைய தவறுகள் செஞ்சுருப்பாங்க. இவங்களுக்கு முன்னாடியே துணிஞ்சு தவறு செஞ்சுருப்பாங்க. ஸோ இதை நினச்சி ஒரு தாயும் தகப்பனும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னாங்க, நம்ம செய்கிற தவறு, நம்ம செய்கிற விஷயங்கள் நமக்கு நியாயமாக இருக்கலாம்.
ஆனால் நம்மளுடைய தகப்பனுக்கும் தாயையும் பாதிக்காமல் அவங்களுடைய மன ரீதியாகவோ அவங்களுடைய பேரையும் புகழையும் பாதிக்காமல் யார் கரெக்டாக செயல்படுத்துகிறாங்களோ அவங்க என்றைக்குமே கெட்டு போகிறது. அதை விட்டுட்டு நீ உனக்கு என்ன என் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினச்சி போன குழந்தைகள் இப்பயும் சொல்கிறேன், இன்னைக்கு அது சந்தோஷமாக இருக்கலாம், நாளைக்கு அதுவே மிகப்பெரிய என்ன ஆகும், ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள், ஒரு அழுத்தமான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். இதுதான் உண்மை. ஸோ இந்த நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க தான் குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு, குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு, ஆண் குழந்தை பிறப்பதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்க போகிறாரு, முயற்சிகளில் உள்ள தடைகளை ஃபஸ்ட்டு விளக்க போகிறாரு. முடியாதுன்னு ஒன்றும் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். அப்போ குரு பகவான் இவ்வளோ விஷயங்களை நமக்கு செய்யும்பொழுது நம்ம ஏன்டா வீட்டில் படுத்து கிடக்கணும், நம்ம ஏன் கவலைப்படணும், எதையும் சமாளிக்குங்க, ஆற்றல் வாடா பார்த்துக்கலாம்டா, துணிஞ்சு வாடா தூக்கி போட்டு போவோம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. தட்டி தூக்கி எல்லாதனாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். மிகப்பெரிய ஆற்றல் ஏற்பட போகுது, வைராக்கியம் அதிகமாக இருக்கும், உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல் துலாம் ராசி பெண்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. அந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதான் விஷயம். நீங்கள் காட்டு மாற்றம் வீட்டு போயிட்டீங்க, என்ன மாற்றம் தெரியலன்னு சொல்லி யோசிச்சிடக்கூடாதுல்ல. முன்னேற்றத்துக்கான மாற்றத்தை குரு பகவான் கொடுப்பாரு. இவ்வளவு நாளாக துலாம் ராசி பெண்களில் கல்யாணம் முடித்த வீட்டில் மாமியார் மதிக்கலை, மாமனார் மதிக்கலை, ஸோ குடும்பத்தில் கணவர் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் துலாம் ராசி பெண்களுக்கு, திருமணம் முடித்த பெண்களுக்கு இருந்தால் அதை அனைத்தையும் தகத்தெறிந்து உங்களுடைய உண்மையான அன்பை உங்களுடைய கணவர் வீட்டார்கள் புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள். அந்த அளவுக்கு ஒரு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குறைஞ்சது நம்மளுடைய துலாம் ராசி நேர்கள் குறைஞ்சது 5 பவுன்லேருந்து 50 பவுன் வாங்குறதுக்கான அமைப்பை குறைஞ்சது நான் சொல்கிறது, ஓகேவா? ஸோ அந்த அமைப்பை குரு பகவான் பார்வை மூலமாக நீங்கள் முழுமையாக பெறப்போகிறீர்கள் என்பது கிரக ரீதியான கோச்சார கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை. இதற்கு அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுடைய சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அப்படியே ஆகட்டும், நன்மையே கிடைக்கட்டும் என்ற வார்த்தையை குரு பகவான் பயன்படுத்தி உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா எதுவும் நினைக்க வேண்டாம். நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கனால ஃபோன் எடுக்க மாட்டோம். இப்போ நம்ம மேக்ஸிமம் இந்தியா மட்டும் ஜாதகம் பார்க்கல, நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக உலகெங்கும் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு, உலகெங்கும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. மலேசியா, கனடா, அதே போல் ஆஸ்திரேலியா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரும் மலேசியாவில் அதிகமாக கால்ஸ் வரும், கனடாலையும் கால் நிறையா வருது. நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக நிறைய கால்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் வாட்ஸ்அப்பில் பேசுகிறனால நம்ம நார்மல் கால் அதிகமாக எடுக்க முடியல. முடிஞ்ச அளவு எஸ்எம்எஸ் போடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான கேள்விகளுக்கு அனைத்துக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். தெய்வ பக்தியும் விட்டு கொடுத்து போகக்கூடிய பண்பும் நிறைஞ்ச துலா ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா துலா ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா துலா ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முழு சுபகிரகமான சுக்கிரன். இன்னொரு முழு சுபகிரகம் யாருன்னா வியாழன். அதாவது இங்கே சுக்கிரன் அசுர குரு, அசுரர்களுக்கெல்லாம் தலைவன் அவர். வியாழன் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு தான் தலைவன். இப்படி 2 கிரகமும் 2 எதிர்நிலையில் இருக்கக்கூடிய நல்லவர்கள். எதிர்நிலையில் இருந்தால் 2 பேரும் ஒருத்தர் நல்லவங்க தான். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அசுரகுருவுடைய வீடான துலா ராசிக்காரர்களுக்கு தேவகுருவான வியாழன் என்ன பலன் கொடுக்க போகிறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அந்த வகையில் துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் இன்னொரு ராசி, உங்கள் ராசி அதிபதியுடைய இன்னொரு வீடான ரிஷபத்தில் இருந்து 8ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் மறைஞ்சு உங்களுக்கு சில தேவையில்லாத அவப்பெயர்களையும் சங்கடங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் கொடுத்துட்டு இருந்தார். அந்த அவப்பெயர்கள் அப்படின்றது நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் பொறுப்பேற்ற மாதிரி கெட்ட பேரான மாதிரி ஆகிடுக்கு. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். நல்ல கூட உங்களோட நட்புணர்வோட பழகினவங்க உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க.
உங்களுக்கு யாரெல்லாம் வெல்விஷராக நீங்கள் நினச்சிங்களோ அவங்களே கூட உங்களுக்கு எதிராக செயல்பட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த 8ஆம் இடத்துக்கு குரு பண்ணக்கூடிய வேலை. ஸோ அந்த இடத்துல இருந்து இப்போ குரு வந்து மறைவு ஸ்தானத்துலேருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து எங்கே போகிறாருன்னா ஒரு மிக சிறப்பான ஸ்தானத்துக்கு வராருங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மிதுன ராசிக்கு வராரு. 9ஆம் இடத்துக்கு குரு. நீங்கள் இப்போ ஒரு படமே வந்துச்சு பார்த்துருப்பீங்க. அந்த படம் அவ்வளோ பெருசாக போல 9ஆம் இடத்துக்கு குருவா 9இல் குருவா ஏதோ ஒரு பேர், அந்த படத்தோட பேர். அந்த படம் வந்து ஒரு இதுக்கு நகைச்சுவை படம் மாதிரி எடுத்திருந்தாங்க. அதாவது எதுக்கு சொல்ல வந்தேன்னா 9ஆம் இடத்துக்கு குருன்றது ரொம்ப சிறப்பானது ஜோதிடத்தில். 9ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னால எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ தோஷங்கள் இருந்து குரு மட்டும் 9ஆம் இடத்துக்கு போயிட்டாருனாலே போதும், மிக சிறப்பான யோகம். அந்த யோகத்தை அனுபவிக்க போகிறீங்க நீங்கள். ஸோ அதனால் வந்து நம்ம துளாராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மிக அற்புதமான காலம், யோக காலம், பொற்காலம், என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காலமாக இருக்க போகுது. இதனால் வரையும் நீங்கள் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த இடத்துலலாம் அவமானப்பட்டீங்களோ சங்கடப்பட்டீங்களோ அதெல்லாம் தொடச்சி எரிஞ்சு அதுலேருந்து ஆஹா இவர் பண்ணலைங்க, இவர் நல்லவருங்க அப்படின்னு உங்களை யார் எதிரியாக நினச்சாங்களோ, யார் உங்களை தப்பாக நினச்சாங்களோ அவங்க வாயாலேயே பாராட்டும், அவங்கள்ட்ட இருந்து என்னை மன்னிச்சுக்கங்கன்ற வார்த்தையும் கேட்க போகிறீங்க. இதை விட ஒரு உன்னதமான காலம் வாழ்க்கையில் திரும்ப எப்போ வரும்ன்றது நம்ம சொல்ல முடியல. ஆனால் நிச்சயமாக இந்த காலம் வந்து உங்களுக்கு அதுக்கான காலம் தான். உங்களை யார் எதிரியாக பார்த்தாங்களோ, யார் உங்களை சங்கடப்படுத்துனாங்களோ, அவமானப்படுத்துனாங்களோ அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வந்து முன்னாடி நின்று தன்னோட தவறை உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நல்ல பேர் மட்டுமா, புகழ் மட்டுமா, பணம் கிடையாதானா நிச்சயமான முறையில் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. கோடீஸ்வர யோகம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ராகு பயிற்சியும் இருக்குது. இப்போ நம்ம அந்த குரு பயிற்சியை பார்க்கும்போது குருவோட தொடர்புடைய கிரகங்களையும் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ ராகு வந்து ஏப்ரல் 26ஆம் வாக்கிய கணிதப்படி வந்து பயிற்சி ஆகிறாரு. அவர் பயிற்சியானது வந்து குரு வந்து மே 11ஆம் பயிற்சி ஆகிறாரு. அப்போ ராகுக்கும் குருவுக்கும் திரிகோணம் தொடர்பு வந்துருச்சு. ராகு குரு திரிகோண தொடர்பு வந்துருச்சு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கோடீஸ்வர யோகம். ராகுவும் குருவும் சேர்ந்து இருந்தாலும் சரி, ஒரே நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி, ஒருத்தர் திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, கோடீஸ்வர யோகம். உங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக ஸ்தான அடிப்படையில் ராகு வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலையும், குருபவன் வந்து 9ஆம் இடத்துலையும், அதாவது யோகஸ்தானத்திலையும் பாக்கியஸ்தானத்திலையும் கோடீஸ்வரனாக்கக்கூடிய கிரகங்கள் நின்று உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறாங்க. புகழோடு சேர்ந்த அவப்பெயர்கள் எல்லாம் நீங்கி புகழோடு சேர்ந்த பொருளாதார முன்னேற்றத்தை ராகுவும் குருவும் கொடுக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான யோக காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த விதமான விஷயத்துலையும் நீங்கள் யார்கிட்டையும் போட்டி போடாமல் போடுற ஆள் கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, எடுத்த காரியத்தில் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய அதே துளாராசிக்காரர்களுக்கு வந்து பற்றற்ற தன்மையும் உண்டுன்றதை நான் வந்து உணர்ந்திருக்கேன். அதாவது நமக்கு விரும்புகிறவங்க, நமக்கு பிடிச்சவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குறாங்க நம்மகிட்ட அப்படின்னா தாராளமாக விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தாராள மனப்பான்மையும் வந்து துளாராசிக்காரர்களுக்கு நிறைய உண்டு. உங்களோட பலமே வந்து தெய்வ பக்தி தான். உங்களை எப்பயுமே வந்து எதுனாலும் தெய்வம் பார்த்துக்கும், இறைவன் பார்த்துக்கும், ஆண்டவன் பார்த்துக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் உங்களை வந்து வாழ வச்சுட்டு ஓட வச்சுட்ருக்கு. இனிமேல் எந்த வித சங்கடங்களும் இல்லாமல் ஒரு வெற்றியாளராக நீங்கள் வந்து வாழ்க்கையில் பயணிக்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய குருவுடைய பயிற்சியும் கிரக கோச்சார நிலையிலும் நல்ல பயனுள்ளதாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 5க்குரிய யோகாதிபதி 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு யோகாதிபதியான சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்து சனி கனியை போல் இனிக்கும் அப்படின்றதான் உண்மை ஜோதிட மொழி. அந்த வகையில் சனி பகவானும் நல்ல பலன் தான் செய்ய போகிறாரு. மிகப்பெரிய காலகட்டங்களில் ஒரு ராசியில் எடுத்துக்கக்கூடிய ராகுவும் சனியும் குருவும் மிக சிறந்த நிலையில் இருந்து உங்களுடைய காலகட்டத்தை சிறப்பாக்க போகிறாங்க. வருங்காலம் எதிர்காலத்தை சிறப்பாக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் எந்த விஷயத்தை பற்றியுமே வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. மனசில் என்ன படுதோ அதை தைரியமாக செய்யுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடியவங்க தான். இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் செய்கிறது சிறப்பாக தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதை தாண்டி உங்களால் முடிஞ்ச உதவிகளை இனி வருங்காலங்களில் அடுத்தவங்களுக்கு உங்களால் செய்ய முடியும். அதாவது உங்களால் இயன்ற உதவிகள் ஆசை இருந்திருக்கும், மனசில் இருந்திருக்கும், அதை செய்யணும் அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அதை செய்வோம்னு தோணும். ஆனால் பொருளாதார பற்றாக்குறையினால செய்யாமல் இருந்திருப்பீங்க. இனிமேல் அதெல்லாம் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கான பொருளாதார வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக போகுதுன்றதுனால நீங்கள் அந்த மாதிரியான நல்ல தர்ம காரியங்களையும் நிறைய செஞ்சு இறையர்களால் சிறப்பான ஒரு வாழ்க்கையில் இருப்பீங்கன்றதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கும் பட்சத்தில் அதற்கு காரணமாக கோச்சார கிரகங்கள் இல்லை, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் காரணமாக இருக்கும். உங்கள் தனிப்பட்டத்தில் ஏதாவது ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் நடப்பு தசாபுத்தி கிரகங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் தசாபுத்தி கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட இப்போ தற்கால வாழ்க்கையை வந்து வழிநடத்தக்கூடிய கிரகங்களாக இருக்கும்.
ஸோ வந்து உங்களுக்கு பகை கிரகமாவோ இல்லை பாதகத்தன்மை உள்ள தன்மையில இருந்துருச்சு அப்படின்னா சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தீர்வு எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறேன். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றார். ரொம்ப பெரிய ரிலீஃப் தான். ஏன்னா கிடைக்க வேண்டிய பணம் கை கிட்ட வந்து கிடைக்காம போயிடும். அவ்வளோ உறுதியா உங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க, உங்களுக்கு கொடுத்துட்றோம், உங்களுக்கு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியாக அந்த வர வேண்டிய பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கை வரைக்கும் வந்து அடுத்து எட்டாத ஒரு கதையாக தான் இந்த அஷ்டமத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்திருப்பார். வருமானம் ரீதியாக இந்த காலகட்டம் 9ஆம் இடத்திற்கு பாக்கியத்துக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு வருமானங்களை கணக்கச்சிதமாக முடிச்சு கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பிளான் போட்டாலும் கண்டிப்பாக அது நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். எந்த நேரத்துல என்ன போய் கேட்டாலும் உங்களுக்கு கரெக்டா அது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த துலாம் ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லோரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே நண்பர்னு சொல்லியாச்சுன்னா என்ன, நண்பர்கள் எப்போதுமே எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஜாலியா ரொம்ப மகிழ்ச்சிகரமா எல்லாரிடத்துலயும் ஒருத்தர் சந்தோஷப்பட்டா அவங்களோட சந்தோஷமா பயணிப்பாங்க, ஒருத்தர் துக்கப்பட்டா கவலைப்படாத நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்றது ஆறுதல் கூறி அவங்கள அந்த துக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வருபவர்கள் தான். இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மற்றவர்களை தட்டி கொடுத்து கொண்டு செல்பவர்கள் அந்த துலாம் ராசி என்பர்கள். வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் சம்பந்தமான நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சவங்க துலாம் ராசி என்பர்கள்லாம் கேட்டீங்கன்னா தெரியும் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறோம், அதெல்லாம் பெருசாவே தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசா இருக்கு, இந்த மாதிரியாகலாம் பிரச்சனைகள் வருமா அப்படின்ற அளவுக்கு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சனைகளை கண்டு பயந்து மிரண்டு போய் இருக்கிறாங்க இப்போ இந்த துலாம் ராசி என்பர்கள். அந்த அளவுக்கு அந்த பிரச்சனையினுடைய தீவிரங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும். அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்கள், அடுத்து குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகள் ஒரு கெட்ட வழியில போறத கண் முன்னாடியே பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த திருமண உறவுல அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல இந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த ஒரு வருடமாக நிறைய பாதிப்புகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த காலகட்டம் அவர்களிடம் இருந்து ஒரு நிவர்த்தியை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி ஒரு நிம்மதி பெருமூச்சு, நம்ம இந்த குழந்தை நல்லா வாழ்றதுக்கு தானே ஆசைப்பட்டோம், அது நடந்தா போதும், எனக்கு இந்த ஆயுசை இப்படியே முடிஞ்சிட்டா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் சிக்கல்ல இருந்து வெளியில வரணும்ன்றது நித்தியப்படி ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த தெய்வமாவது என்னுடைய குழந்தையினுடைய பிரச்சனையை தீர்க்காதா அப்படின்ற கூடிய அளவிற்கு அந்த அந்த வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த பாக்கிய சனி இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா பாக்கிய இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது உபஜய ஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்திற்குரியவர் உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், ஒரு வேலையில ஒரு மாற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு புரிதல்கள், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. சில உறவுகள்ல கொஞ்சம் பிரிவினைகளும் இருக்கு. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி இல்லையா நம்ம குரு பகவான், எந்த இடத்துல பிரிக்கணும்ன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பா பிரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குரு பயிற்சி, அதாவது அந்த பிரியறதுனால அந்த
அந்த நபருக்கு, அந்த துலாம் ராசி நபருக்கு நிறைய ஒரு நன்மைகள் வருதுன்னா அதுதான் அந்த பாக்கிய குரு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு செய்ய போறார். அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை உறுதியாக 100% கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த பாக்கிய குருவாகப்பட்டவர் ஒரு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக உயர் பதவிகள், யாராவது பதவி ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கல, எங்களுக்கு பெண்டிங் ஆகிக்கிட்டே இருக்கு, ஒரு 3 வருடமாக எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அதற்குண்டான உயர்வுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு கடன்கள் வச்சிருக்கிறீங்க, அடுத்து அந்த கடன்கள் மூலமாக கரெக்டான ஒரு தொழிலா செய்ய முடியல. இப்போ சப்ளையருக்கு உங்களால பொருட்களை வாங்க முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா அது கரெக்டான டயத்துல உங்களுக்கு டெலிவரியும் பண்ண முடியாது. இந்த மாதிரியான சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தொழிலை ஒரு நல்ல மேம்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சி காலகட்டம் ஒரு நல்ல அதிகப்படியான ஒரு நன்மைகளை தொழில் ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய ராசியவே அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ அந்த துலாம் ராசி அன்பர்களினுடைய சுயமரியாதை இந்த இடத்துல காக்கப்படும். சுயமரியாதை கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தன்மானத்தை இழந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நம்மளால வளர்ந்தவங்க அவங்க 4 பேர், ஆனா அந்த 4 பேராலேயே நாங்க அவமதிக்கப்பட்டோம், அசிங்கப்படுத்தப்பட்டோம், வீட்டுல இருந்து வெளியில தள்ளப்பட்டோம். இப்படிலாம் அந்த சுயமரியாதையை இழந்து தவித்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்க போகுது. உங்களுடைய சுயமரியாதை காக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இழந்த நகைகள் அடமானம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த நகைகள் எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். இழந்த அந்த அடமானம் வைத்த அந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். இல்ல உங்களுக்குன்னு ஒரு புதிதாக ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த நன்மைகளை தேடி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல, இந்த 1 வருட காலகட்டத்துல உங்களுடைய வேலையில அதிகப்படியான முன்னேற்றங்கள் இருக்கு. ஆனாலும் அந்த வேலை பளுன்றது அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல நீங்க பதவி உயர்வு, அடுத்து இன்கிரிமெண்ட், வருமான உயர்வு எல்லாத்தையுமே நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அங்க வேலை பளுன்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் செஞ்ச வேலையை விட இப்ப செய்யக்கூடிய வேலை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப ஹெல்த்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள். அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதின்னு சொன்னாலே போறோம், ரொம்ப ஒரு பிரில்லியண்டா எல்லா இடத்துலயுமே ரொம்ப அதிகப்படியான ஒரு நுணுக்கத்தோடு செயல்படுபவர்கள். அந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்த தீராத வியாதிகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். சாதாரண மூட்டு வலி தேய்மானம், அடுத்து மூட்டு தேய்மானம், அடுத்து பாத்தீங்கன்னா சதை பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அடுத்து உங்களுக்கு அந்த ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாமே மெயின் ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் இருக்குதோ இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தீராத வியாதிகள் இருந்தும் தீராத கடனில் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புன்றது ஒரு முக்கியமான ஒரு டார்கெட்டா இருக்கும். ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா கடந்த திருமணமாகி 2 வருடம் ஆச்சு, குழந்தை பிறப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புக்கான முழு ஒரு ஆயத்த பணிகளும் என்னென்னலாம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். இல்ல இயற்கையாகவே குழந்தை உருவாகக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரிலாம் குழந்தை சம்பந்தமான வளர்ச்சிகளுக்கு அதிகப்படியான ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏற்கனவே குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு படிப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா
அவர்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.